ஆளும் கட்சி பக்கம் சாய்ந்த முற்போக்கு கூட்டணி உறுப்பினர்கள். மனோ எம்பி நடவடிக்கை. அரசாங்கத்தை கடுமையாக சாடிய கர்தினால் மெல்கம் ரஞ்சிதானகை. நாட்டில் நடைமுறையில் உள்ள தடை வலியுறுத்தும் அமைச்சர். ஜனாசா நல்லடக்கத்தை எதிர்த்த பௌத்த பிக்கு. திருகோணமலையில் பதற்றம். தையிட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளுக்கு நட்டஈடு அல்லது மாற்று காணிகளை வழங்க நடவடிக்கை. அகமதாபாத் விமான விபத்து. களத்துக்கு விரைந்த இந்திய பிரதமர். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அல்துமுல்ல பிரதேச சபையின் 2 உறுப்பினர்கள் மீது ஒளிக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கட்சித் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். குறித்த இருவரும் தேசிய மக்கள் சக்தியால் தலைவராக பரிந்துரைக்கப்பட்ட நபருக்கு ஆதரவாக பணத்தை பெற்று வாக்களித்ததற்காகவே இந்த ஒளிக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியில் இணைய அவர்கள் இருவரும் பண வெகுமதிகளை பெற்றதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மாற்றத்தை கொண்டு வருவதாக உறுதியளித்தே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. எனினும் அவர்கள் பண வெகுமதிகளை வழங்கி பழைய நெறிமுறைகளையே பின்பற்றுவதாக மனோ கணேசன் இதன்போது தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளை கண்டறிந்து நீதியின் முன் கொண்டுவர அரசாங்கம் அளித்த வாக்குறுதியை மறந்துவிட்டதாக மெல்கம் கர்தினால் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு நீதி வழங்க விசேட வழக்கு பதிவாளர் அலுவலகம் ஒன்றை நிறுவுவதாக அரசாங்கம் தெரிவித்த வாக்குறுதியை தற்போது மறந்துவிட்டதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சிதாண்டகை தெரிவித்துள்ளார். கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜை நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க அரசாங்கம் தமது தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் அந்த வாக்குறுதியை இப்போது மறந்துவிட்டது போல தெரிவதாக கர்தினால் மெல்கம் ரஞ்சித் கண்டனம் வெளியிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான உண்மைகள் மறைக்கப்படுவதால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை முழுமையான நீதி வழங்கப்படவில்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் உள்ள சிறுவர்களை பணிக்கமர்த்துதல் தடை செய்யப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், வீதிகளில் யாசகம் பெறும், வர்த்தகம் செய்யும் மற்றும் பிற பாதுகாப்பற்ற வேலைவாய்ப்பு துறைகளில் ஈடுபடும் சிறுவர்களுக்கு தற்காலிக நன்கொடைகளை வழங்குவதற்கு பதிலாக கல்வி மற்றும் சமூக பாதுகாப்பு உரிமைகளுக்கான அவர்களின் உரிமைகளை உறுதி செய்வதை எங்கள் அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வீதிகளில் சிறுவர்களை ஈடுபடுத்துதல், பொருட்களை விற்பனை செய்தல் மற்றும் வீட்டு வேலைக்கு அமர்த்துதல் ஆகியவற்றுக்கு எமது அரசாங்கத்தினூடாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். திருகோணமலை குச்சிவெளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட புல்மோட்டை 2 பொன்மலைக்குடா பகுதியில் ஜனாசா நல்லடக்கத்துக்கு பௌத்த பிக்கு தடை விதித்ததால் அந்த பகுதியில் பதற்றமான நிலை தோன்றியுள்ளது. குறித்த சம்பவம் இன்றைய தினம் காலை இடம்பெற்றிருந்தது. புல்மோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொன்மலைக்குடா பகுதியில் இன்று காலை ஆணொருவர் சுகவீனமுற்று மரணமாகியிருந்த நிலையில் குறித்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கு மயானத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ள குறித்த காணியில் ஜனாசா நல்லடக்கம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் ஜனாசா அடக்கத்துக்கு எதிராக புல்மோட்டை அரசிமலை விகாரையின் விகாராதிபதியினால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் குறித்த ஜனாசா நல்லடக்கத்தினை நிறுத்தக் கோரியும் புல்மோட்டை போலீஸ் நிலைய அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திராவின் கவனத்துக்கு குறித்த விடயம் கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து அந்த இடத்துக்கு வந்த பிரதேச செயலாளரின் தலையீட்டினால் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது. புல்மோட்டை பகுதியில் மக்களுடைய பெருமளவான காணிகளை பூஜா பூமி என்ற பெயரில் குறித்த பௌத்த பிக்கு ஆக்கிரமித்து வருவதாகவும் இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி குறித்த பகுதியில் ஜனாசா நல்லடக்கத்துக்காக குழி தோண்டப்பட்ட போது புல்மோட்டை அரசிமலை விகாரையின் விகாராதிபதி குறித்த காணி பூஜா பூமி என புல்மோட்டை போலீசார் சிலரை அந்த பகுதிக்கு அனுப்பி ஜனாசா நல்லடக்கத்தை தடை செய்திருந்தார். இதையடுத்து அந்த பகுதியில் பதற்றமான சூழல் தோன்றியது. குறித்த விடயம் பிரதேச செயலாளர் உட்பட பலருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் குறித்த பகுதியில் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தையட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளுக்கு நட்டஈடு அல்லது மாற்று காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வலிகாமம் வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தையட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை தவிர்த்து அதனை சூழவுள்ள ஏனைய காணிகளை மாவட்ட செயலாளரிடம் கையளிக்க பணிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் ஊடாக உரிமையாளர்களுக்கான காணிகளை கையளிப்பார். விகாரை பிரச்சினையை நீண்டு செல்ல அனுமதிக்க முடியாது எனவும் அதனை 1 மாத காலத்துக்குள் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்.
குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் விமான நிலையத்துக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்களில் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் 242 பேர் பயணம் செய்த நிலையில் விபத்தில் ஒருவரை தவிர்த்து 241 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்து நடந்த இடத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். பல உயிர்களை இழந்தது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் நாங்கள் அனைவரும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளோம். இவ்வளவு திடீர் மற்றும் இதயத்தை உடைக்கும் வகையில் பல உயிர்களை இழந்தது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. அவர்களை இழந்து வாடும் அனைத்து குடும்பங்களுக்கும் அவர்களின் வலியை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். மேலும் இந்த வெற்றிடம் பல ஆண்டுகளுக்கும் உணரப்படும் என அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.